ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தக்காளி தோசை சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ மெல்லிசாக நல்ல பலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, வெறும் தோசையாகவே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ராவலுக்கெல்லாம் ஏற்ற தோசை இது தான். இன்றைக்கி நான் இதுக்கு காம்பினேஷனாக காரம் இல்லாமல் உருளைக்கிழங்கு குருமா தாங்க வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சின்ன பெரிய வெங்காயமாக எடுத்து அதையும் நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி பழம் நல்ல பழமாக சிகப்பாக ஒரு 3 பழம் சின்னதாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச மிளகாய் இருந்தால் ஒரு 6 மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரியும் சேர்த்துக்கிறலாம். இதை தண்ணி ஊற்றாமல் முதல்ல நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் போல் ஊற்றிட்டு அப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ 2 கரண்டி அளவு மாவுக்கு தான் நான் அரைச்சிருக்கேன். மாவையும் இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு இதுக்கு சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம இட்லி மாவில் தான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மசாலாவை. அதனால் உப்பு தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி மாவு வெள்ளையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை இப்போ தோசையாக ஊற்றிக்கிறலாம். மாவு புளிப்பு இல்லாததாக சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துருக்கனால புளிப்பு இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சு லேசாக சூடு வரும்போது தோசை 2 கரண்டி மாவு எடுத்து இந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே ஊற்றுங்க தோசையை. நான் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துருக்கேன். நெய் எல்லா இடமும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்த வாட்டி திருப்பி போட்டுக்கரலாம். தோசையை கருகூடாமல் எடுங்க, கலர் மாறிடும், சிவப்பு கலர் வராது தோசை. இப்போ திருப்பி போட்டாச்சு. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவையில்லைங்க, வெறுமனவே சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு சைட் டிஷ் ஏன்னா வேணும் அப்படின்னா மிளகாப்பொடி இல்லாட்டி இட்லி பொடி மேலே தூவிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.